அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் 2023 பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்றுனர் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களெல்லாம் இங்கே வந்திருக்கோம். அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். 2023 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடமும் வட்டார வளமைய பயிற்றுனர் காலி பணியிடம் 3192 காலி பணியிடங்களுக்கு தேர்வு வைத்தாங்க. அதில் 2800 காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருந்துச்சு. மீதமுள்ள 726 பட்டதாரி காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. போன வருடம் ஆண்டு திட்டத்தில் 1205 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடமும் வட்டார வளமைய பயிற்றுனர் காலி பணியிடம் அப்படின்னு 2 தேர்வுக்கு ஒரே தேர்வாக வச்சு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு. இந்த வட்டார வளமைய பயிற்றுனர் காலி பணியிடம் இன்னும் ஒரு பணியிடங்கூட நிரப்பப்படாமல் இருக்குது. இத்தனை காலி பணியிடங்கள் இருந்தும் இன்னொரு மறு நியமன தேர்வு வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே இந்த பலமுறை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஆட்சி கொண்டுட்டு வந்த இந்த நியமன தேர்வுலையும் தேர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இத்தனை தகுதிகள் இருந்தும் எங்களுக்கு இன்னொரு நியமன தேர்வுங்கிறது வேணாம். இத்தனை காலி பணியிடங்களையும் நீங்கள் எங்களை தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நிரப்புமாறு எங்கள் கோரிக்கையை ஒற்றை கோரிக்கையாக வைக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சரை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ஆட்சி விடியல் தரும் ஆட்சின்னு இருக்கீங்க. எங்கள் வாழ்க்கை இருள் சூழ்ந்து கிடக்குது ஐயா. நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடியலை தேடித்தரணும். இந்த தேர்தல் நேரம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலி பணியிடங்களை தேர்ச்சி பெற்ற இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நிரப்புறதுக்கு ஒரு அரசாணையை உடனே நீங்கள் அறிவித்து உங்கள் கையால் எங்களுக்கு இந்த பணி நியமனத்தை வழங்கி எங்கள் வாழ்க்கையில் பெரிய விளக்கை ஏற்றுங்க ஐயா. இதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. மேம் பேச பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மதுரை திருச்சி மாநகரில் நாங்கள் எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியமன தேர்வு 2023 பிப்ரவரி மாதம் நடந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னும் பணி நியமனம் கிடைக்காத அவல நிலை இருக்குது. மாணவர்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்த 19,200 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும், 2026 ஜனவரிக்குள்ளார நிரப்பப்படும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும். பிடிபிஆர்டி பணியிடங்கள் 726 இருப்பதாகவும் 10,000 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பணியிடங்களை முழுமையாக எங்களை கொண்டு நிரப்பணும். நாங்கள் 12 வருடமாக இந்த ஆசிரியர் கனவோடு காத்து கிடக்கிறோம். எங்களுடைய பணி பலன் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். அது எங்களுக்கு சீக்கிரமாக பணி நியமனம் வழங்கணும், செகண்ட் சிவி லிஸ்ட்டு விட்டு எங்களை சீக்கிரமாக பணி அமர்த்தணும் அப்படின்னு அரசுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறோம் ஐயா. பலமுறை நாங்கள் இந்த கோரிக்கைகளை அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் முதலமைச்சர் நடத்தின அத்தனை ரோட் ஷோலையும் எங்கள் இந்த கோரிக்கையை கொண்டுட்டு போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம். பலமுறை எல்லா அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சந்திச்சிருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கான இன்னும் ஒரு விடியல் கிடைக்கல. கூடிய விரைவில் நல்ல ஒரு விடியலாக கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலையும் விளக்கேற்றுங்கன்னு ஒரு ஒற்றை கோரிக்கையாக வைக்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கிற்கு ஏற்ப எங்களை அரசு பள்ளி ஆசிரியர் என்ற அங்கீகாரத்தை இந்த அரசு வழங்க வேண்டுமாய் மிகவும் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர் தினத்தப்பையும் இந்த ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடிடுவோமா, அரசு பள்ளியில் நம்ம கொண்டாடிடுவோமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது. நான் தொடர்ச்சியாக நம்மளை யாருமே தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னோடய தகுதியை நான் மென்மேலும் வளர்த்திட்டு இருக்கேன். மேலே நான் காலேஜ் டிஆர்பி எழுதியிருக்கேன். என்னால் முடியும் அப்படிங்கிற பல சக்ஸஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஆசிரியர் நினச்சா ஒரு விஞ்ஞானியை கூட உருவாக்க முடியும். பல மாணவர்களுடைய எதிர்காலம் ஆசிரியர் கையில் தான் இருக்குது. ஒரு மருத்துவரை உருவாக்குறதும் ஒரு ஆசிரியர் தான், ஒரு விஞ்ஞானி உருவாக்குறதும் ஒரு ஆசிரியர் தான், ஒரு பொறியாளரை உருவாக்குறதும் ஒரு ஆசிரியர் தான். எத்தனை ஒரு பெரிய உன்னதமான பணிக்கு போனாலும் அந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த மாணவருக்கு இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்த டீச்சரை இன்னும் மறக்க மாட்டோம். அதுக்காக தான் எனக்கு இந்த பணி பிடிச்சிருக்குங்கய்யா. ஆசிரியர் கனவை நிறைவேற்றி கொடுக்குமா. பல்வேறு
ஆசிரியர் குடும்பங்கள் சார்பாக மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, கலைஞரையா வழி வந்தவங்க உங்கள் ஆட்சி. கலைஞரையா அரசு ஊழியர்களையும் அரசு ஆசிரியர்களையும் நிறைய அளவில் நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாரிசாகிய நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை தந்து எங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்வீங்கிற பெரிய நம்பிக்கையோட எங்கள் கோரிக்கையை உங்கள்கிட்ட வைக்கிறேங்க ஐயா. எல்லாம் கூலி வேலைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் கார வேலைக்கும் எம்ஏ எம்எட்டு எம்எஸ்சி எம்எட்டு இப்படி எல்லாம் படிச்சுட்டு இத்தனை தகுதிகள் இருந்தும் கார்மெண்ட்ஸுக்கும் இப்படி எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க ஐயா. எங்கள் நிலைமையை உயர்த்துறது உங்கள் கையால் மட்டும்தான் முடியும். இந்த இதய அரசாணையை உடனே அறிவித்து எங்களுக்கு இந்த பணி நியமனத்தை வழங்குமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்த ஐயா ஒன்று மறு நியமன தேர்வு இல்லாமல் தேர்ச்சி அடைஞ்ச எங்களை வச்சு இருக்கிற காலி பணியிடங்களை பூரா இன்னொரு தேர்வு இல்லாமல் தேர்ச்சி அடைஞ்ச எங்களை வச்ச எல்லா தகுதியும் இருக்குது. எல்லா தகுதியும் இருந்து இன்னொரு நியமன தேர்வுங்கிறது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அநீதி அப்படின்னு. அதனால் இன்னொரு நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு இந்த காலி பணியிடங்களை நிரப்பி தரணும். மேலும் பிடி பிஆர்டி 2 பதவிக்கு தான் சார் எக்ஸாம் எழுதணும். ஆனால் பிடி மட்டும்தான் போட்டிருக்காங்க. பிஆர்டி ஒரு பணியிடம் கூட நிரப்பப்படலை. 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெற்ற தேர்வு 37,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கோம். வெறும் 2,800 பேருக்கு மட்டும்தான் பணியாணை வழங்கியிருக்காங்க. எல்லாம் அரை மதிப்பெண் 1 மதிப்பெண் டேட் ஆஃப் பர்த்லலாம் பணி வாய்ப்பை இழந்து சிவி வரைக்கும் போயிட்டு பணி இல்லாமல் இப்போ நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு குறைந்த காலி பணியிடத்தினால பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். அதனால் அரசு எங்களுக்கு காலி பணியிடங்களை உயர்த்தி முழுமையாக இந்த காலி பணியிடங்களை எங்களை கொண்டு நிரப்புமாறு, மறு தேர்வு இல்லாமல் எங்களே கொண்டு நிரப்புமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதில் எலெக்ஷனாக நிலைப்பாடு எப்படியா இருந்தாலும் அவர் எல்லாருடைய கோரிக்கை நிறைவேற்றுற அரசு எங்களோட கோரிக்கை கண்டிப்பா நியாயமான கோரிக்கை ஐயா. நாங்க நம்புறோம் அவங்க நிறைவேற்றாம போக மாட்டாங்க. கண்டிப்பான நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு கோரிக்கை 10 வருஷம் அது ஒன்றா செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு கோரிக்கையா சொல்லுவாங்க. அது ஒரு கோரிக்கைன்னா மறு நியமனம் இல்லாம எங்களை நியமனம் பண்றதுதான். கண்டிப்பா செய்வாங்க. நாங்க நம்புறோம். இருக்கிற காலி பணியிடத்தை தான் எங்களை கொண்டு நிரப்ப சொல்றோம். அதனால நியாயமான கோரிக்கையை இந்த அரசு கண்டிப்பாக நியாயமா இதை கையில் எடுத்து எங்களுக்கு இந்த பணியிடத்தை வழங்குவாங்க. அவங்க கையாலேயே இந்த ஆணையை பெற்றுக்கொள்வாங்கிற பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறோம். இந்த தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய காலி பணியிடத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். வளமான எதிர்காலத்திற்கு வழிகாட்ட இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். முதல்வர் சொல்லியிருக்காங்க, உங்களோட கனவு சொல்லுங்கள், தேர்தல் அறிக்கையில் இடம்பெறணும். எங்களுடைய கனவு இதுதான். படிச்சுட்டோம், வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. ஐயாவுடைய கையால் நாங்கள் பணியாணை வாங்கணும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கோம். கனவே அதுதான்.